வெல்கம் பேக் டு சொன்னாங்க பிளடி வேலண்டைன் கிளிம்ஸ் தான் பார்க்க போறோம் டிசில இருந்து. ஸோ வாங்க பார்த்தா கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு டைட்டில் கிளிம்ஸ் கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் இதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ வாங்க பார்த்தா எப்படி சொல்லிட்டு லெட்ஸ் கோ. சவுண்ட் அடி ஆன் ஃபயர் ப்ரோ. ஓகே அது லோகேஷுக்கு ரொம்ப பிடிச்ச genre. சரிங்க. அப்படி ப்ளே ஆயிடுச்சு. ஓகே. என்னன்னா, இப்ப இது என்ன மாரி ஒரு அருண் மாதேஸ்வரன் படமா இருக்க போகுதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு லோகேஷ் டெபியூ அப்படின்றது இன்னொன்னு. அது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் தான். இல்லன்னு சொல்லல. இப்ப என்னன்னா, இது என்ன மாரி கதையா இருக்க போகுது? எப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்மள கூட்டு போறாங்க? ஏன்னா இது தெரியுது ஒரு 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 பர்ட்டிகுலர் வேர்ல்டுக்குள்ள நம்ம கூட்டு போயிட்டு, அங்க நடக்கிற சில பிரச்சனைகள், அந்த ப்ராஸ்டிடியூஷன் இத சுத்திலாம் இருக்கு. ஸோ அந்த மாரி என்ன மாரி கதையா இருக்க போது? எனக்கு வந்து இப்ப வரையும் நான் சாணி காகிதம் மட்டும் பார்க்கலங்க. சாணி காகிதம் மட்டும் நான் வந்து நடுவுல பார்க்கல. பட் நான் எனக்கு ராக்கி ரொம்ப ரொம்ப புடிச்ச படம். அது செம்மையா எனக்கு பெர்சனலி ஒர்க் ஆனுச்சு. ராக்கி ஒர்க் ஆனுச்சு. கேப்டன் மில்லர் இன் பிட்ஸ் ஒர்க் ஆனுச்சு. லாஸ்ட் கிளைமாக்ஸ் ஆக்ட் வந்து எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனுச்சு. பட் அதுவரையும் எனக்கு வந்து டிராமா செம்மையா பில்ட் பண்ணாலும், எனக்கு ஆக்ஷன் வைஸ் வந்து ரொம்ப பிளாண்டா இருந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கேப்டன் மில்லர்ல வந்து. ஸோ இது கேப்டன் மில்லருக்கு அப்புறம் வர படம் தானே. ஸோ அது நடுவுல எந்த படமும் இல்லல்ல. ஸோ ஐம் லைக் இது இவ்ளோ பிளடி வயலன்ட்டான ஒரு ஆக்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த பயங்கரமா காமிக்கிறாங்க. இன்னொரு ஏ ரேட்டட் படம் ஃபார் சன் பிக்சர்ஸ் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ங்க. இப்போதைக்கு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போதைக்கு அவங்க ஒரு இதுதான் அவுட்லைன் அப்படின்றதையும் சொல்லல. தே ஹேவ் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் கேரக்டர்ஸ். தே ஹேவ் இன்ட்ரோடியூஸ் த வயலன்ஸ். இதுதான் த ரேஞ்ச் ஆஃப் வயலன்ஸ் திஸ் படம் இஸ் கோனா ஷோகேஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாரி ஒரு ஜோன்ல தான் நம்ம கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஸோ இது இப்படியாப்பட்ட படம் ரெடி ஆயிருங்க அப்படின்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பட் அனி வாஸ் ஆன் காட் மோட் ஃபார் ஷூர். தோஸ் வயலின் பிட்ஸ் கொக்க வேற லெவல் செம்மையா இருந்துச்சு. ஐ திங்க் அதுக்காக ஐ திங்க் ஐ ரியலி வாண்ட் டு வாட்ச் இட் ஃபார் அனதர் டைம். ஸோ வாங்க. ஓ ஆல்ரெடி விட்டாங்களா? பிளடி பிளடி வேலண்டைன். நீங்க பார்த்தனே. அது பிளடி வேலண்டைன் ஓஎஸ்டி விட்டாங்க. சூப்பரு. காஃபி பிடிக்க வந்த போல. சரி பார்ப்போம். ஓகே இதனுடைய பக்கம் தூக்கிட்டு வந்துச்சு. ரெட் பயங்கர டாமினன்ட்டா இருக்கு கலர் வைஸ். ரெட் இல்லாத ஃப்ரேமே இல்லாத மாதிரி இருக்கு. ரத்தம் இல்ல காஸ்டியூம் பின்னாடி காரு எவ்ரிதிங் இஸ் ரெட். ரெட்டுக்கு நம்ம கண்ணை பழக்கிக்கிட்டே இருக்காங்க. Probably the one film that has no red. அந்த பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம் ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்க வேற லெவல்.
கேப்டன் ஒன் பை மிஸ் வேலண்டைன்ஸ் டே. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தாங்க. இது வந்து ஜஸ்ட் அனதர் வைலன்ஸ் ஃபிலிமா மட்டும் இருந்திருக்கூடாது. அந்த வைலன்ஸுக்குன்னு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கிங் இருந்தாலே எனக்கு போதும். அவ்வளோதான். இது ஜஸ்ட் அனதர் வைலண்ட் ஃபிலிம். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு படம் அப்படின்றத விட, அந்த ரத்தத்தையே மறக்கடிக்க வைக்கிற ஒரு ஆக்ஷன் படமா இருந்துட்டா, எனக்கு அது பர்சனலி புடிக்கும். வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். என்ன மாரி படமா இருக்க போகுதுன்னு சொல்லி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் அனி செம்ம ஒர்க். சான்ஸே இல்ல. அனிருத் வேற லெவல் ஒர்க்கு. அந்த என்னபடியும் பயங்கரமா இருந்துச்சு. இதுவும் பயங்கரமா இருக்கு. ஓகே வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.